ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு கொண்டக்கடலையை வச்சு ஒரு ஹெல்த்தியான கிரேவி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எத்தனையோ வகையான குழம்பு, கிரேவி, குருமாலாம் செஞ்சுருப்போம். ஆனால் ஒரே ஒரு டைம் இந்த கருப்பு கொண்டக்கடலையில் கிரேவி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கருப்பு கொண்டக்கடலையை 1 கப் அளவுக்கு தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் கூட செய்யலாம். இந்த கிரேவிக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலா ஒன்று அரைச்சி சேர்க்க போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 5-6 முந்திரி, 1 ஏலக்காய், 4 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை. இது எல்லாத்தையும் ஒரு பேனில் சேர்த்துட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலா காந்து போகாமல் இருக்கும். மசாலாலாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நல்லா ஆறுனதும் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 கை அளவுக்கு நம்ம கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கொண்டக்கடலையை அரைச்சிட்டு சேர்க்கும்போது நம்மளுக்கு கிரேவி திக்காக இருக்கும். நம்ம இதில் தேங்காய் எதுவும் அரைச்சி சேர்க்க போகிறதில்ல, அதனால் நம்ம கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொண்டக்கடலை அரைச்சி சேர்க்குறது பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கொண்டக்கடலை சேர்த்துட்டு ரொம்ப மைய அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் இது கூட காரத்துக்காக 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதோ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். நான் சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கப்புறமா ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது இது கூடவே சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்சி தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளியோட பச்சை வாசனைலாம் போய் நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இந்த விழுதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாவோட வெங்காயம் தக்காளி நல்லா கலக்கட்டும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் அரைச்சிட்டு சேர்த்துருக்கிறதுனால நான் தனியாக கறி மசாலா எதுவும் சேர்க்கலை. நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம ஊற வச்சுருக்க கொண்டக்கடலையை இது கூட சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும், ஏன்னா நம்மளுக்கு கொண்டக்கடலை அரைச்சி சேர்க்கறதுனால திக்காயிடும். நான் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 4 விசில் வச்சதுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற கொண்டக்கடலெல்லாம் நல்லா கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவினதுக்கப்புறம் கரண்டி வச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான கொண்டக்கடலை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.